Welcome to Rimjim Tamil YouTube channel. Please do like, share and subscribe my channel for more videos. Hi kids, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 13 of NCERT Hindi class 4. இந்த லெசன் பேர் பார்த்தீங்கன்னா ஹுத்ஹுத். ஹுத்ஹுத் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பறவை வகை. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், தெரியுதா? இந்த பறவை தான் ஹுத்ஹுத் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில். இதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஹுப்பே அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இதுக்கு இந்த தலையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரெஸ்ட், அந்த க்ரௌன், இந்த க்ரௌனை பற்றி இந்த பறவைக்கு எப்படி வந்ததுன்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்க அழகான ஒரு பறவை. ஸோ வாங்க இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹுத்ஹுத் கோ கல்கி கேசி மிலி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹுத்ஹுத் பறவைக்கு வந்து அந்த க்ரௌன் வந்து எப்படி வந்தது, இங்கே தெரியுது பார்த்தீங்களா க்ரௌனு, இந்த க்ரௌன் வந்து எப்படி வந்தது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, வாங்க. एक बार सुलेमान नाम के बादशाह आकाश में उड़ने वाले अपने उड़न खटोले पर பேட்டே கஹி ஜா ரஹே தே. ஸோ ஒரு முறை சுலைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம் கொண்ட நாம் கே பாட்ஷா கிங் வந்து ஆகாஷ்னா வானத்தில் வந்து உடனே பறந்துட்டு இருந்தார். எது மேலேனா அவரோட உடன் கட்டோலி, அந்த ஃப்ளையிங் மேட்டுன்னு தான் உடன் கட்டோலின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவர் உட்காந்து பைட்டேனா உட்காந்துட்டு பறந்துட்டு இருந்தார். படி கர்மி அப்படின்னா ரொம்ப வந்து சூடு, தட் இஸ் சம்மர் டைம்ன்றனால ரொம்ப வந்து வெப்பம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. தூப் சே, அந்த வெப்பத்தில், அந்த தூப்னா அந்த வெப்பத்தில் சேவாக பரேசான் ஹோ ரஹேத்தே. பரேசானா ரொம்ப கவலைப்பட்டார், ரொம்ப டயர்டாக, அதாவது ரொம்ப சேட் ஆகிட்டார். ஆகாஷ் மே உட்னே வாலே गिद्धों से उन्होंने कहा कि अपने पंखों से तुम लोग मेरे सिर पर छाया कर दो. ஸோ அந்த ஆகாஷில், அந்த வானத்தில் பறந்துட்டுருக்கும்போது, உடனே வாலே பறந்துட்டுருக்கும்போது கித்தோன் அப்படின்னா ஒரு ஈகலோட சே உன்ஹோனே கஹா, ஈகிள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா ஈகிள் வந்து ஹைட்டாக பறக்கும் இல்லையா. ஸோ அவர் பறக்கிற அந்த டைமில் அந்த ஈகிள் பறந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஈகிள்கிட்ட கேட்டிருக்காரு, அப்படியே பங்கோன், உன்னோட ஃபெதர்ஸ், அதாவது உன்னோட விங்ஸ், பங்கோன் அப்படின்னா விங்ஸை வச்சு, தும் லோக் மேரே சிற்பர், நீ வந்து எனக்கு வந்து உன்னோட தலை, மேரே சிற்பர் என்னோட தலைக்கு மேலே, சாயா கர்தோ எனக்கு வந்து ஷேடு கொடு, ஓகே, எனக்கு வந்து ஒரு ஷேடோ வேணும், அதோட ஷேடோவில் எனக்கு நிழல் வேணும் அப்படின்னு. சாயானா அந்த நிழல், அதுதான் சாயான்னு சாயா கர்தோ தர முடியுமான்னு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாருன்னா ஈகல் கிட்ட கேட்குறாரு. பர் கிந்தோன்னே ஏசே கர்னே சே மனாக்கர் தியா, முடியாது, மனாக்கர் தியானா அதாவது ஒத்துக்கலை. அப்புறம் உன்ஹோனே பஹானா பத்தாத்தே ஹுயே கஹா, அதனால அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஈகல் வந்து என்ன உடனே அதுக்கு பதில் சொல்லிச்சுன்னா, ஹம் தோ இத்தனே சோட்டே ஹே ஹமாரி கர்தன் பர் பங்க் பி நஹி ஹே. நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பறவைகள் தான், நாங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன பறவைகள். அந்த ஈகல் சொல்லுது, நாங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கோம். ஹமாரி கர்தன், எங்கள் கழுத்தில் வேறு வந்து பங்க் ஃபெதர்ஸே கிடையாது. ஹம் சாயா கேசே கர் சக்தியும், எங்களால் வந்து எப்படி உங்களுக்கு ஷேடோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஈகல் கூட்டம் பறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கித்தோ அப்படின்னா வந்து பறவைகள், ஆனால் கித்தோன்னு சொல்கிறனால அந்த ஈகல் கூட்டங்கள், ஓகேங்களா. மொத்தமாக அந்த ஈகல் கூட்டத்தில் கேட்டப்போ அவங்க வந்து இந்த மாதிரி முடியாத ரிப்ளை பண்ணிவிட்டு, எங்கள் கழுத்துலையும் வந்து எங்களுக்கு ஃபெதர்ஸ் இல்லை, வி கான் கிவ் யூ எனி ஷேடோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுலைமான் ஆகே பட்கைனா ஈவென்ட் ஃபார்வர்ட், சரி அவ்வளோதான், அவங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார். குச் தேர் ஜானே பர் உன்கி பேண்ட் ஹுத்ஹுதோன் கே முக்கிய சே ஹுயி. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா உன்கி பேட் அப்படின்னா ஒருத்தங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். பேட் அப்படின்னா டு மீட் சம்ஒன், யாருன்னா அந்த ஹுத்ஹுதுன்ற பறவை கூட்டத்தை தான் ஹுத்ஹுதோன்ஸ், நிறைய ஹுத்ஹுதோன்ஸை வந்து பார்க்குறாரு. முக்கிய சே ஹி, முக்கியனா அந்த ஹுத்ஹுதன் பறவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியம்னா சீஃபை வந்து பார்க்குறாரு. சுலைமான் நே உஸ்ஸே பி மதத் மாங்கி. சுலைமான் அந்த கிங் வந்து அவர்கிட்ட வந்து அந்த ஹுத்ஹுதோட சீஃப் இருக்குது, அந்த உதுர் பறவையோட சீஃப் தலை இருக்கும் இல்லையா, ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, அந்த லீடர்கிட்ட வந்து மதத்னா ஹெல்ப் கேட்குறாங்க. வேஹ சத்துர்தா, அவங்க அந்த ஹுத்ஹுத் பறவைகள் அந்த चीफ வந்து ரொம்பவே क्लेवर, चतुर அப்படின்னா क्लेवर. उसने फौरन अपने देल के सभी हुदहुदों को इकट्ठा करने बादशाह सुलेमान के ऊपर छाया कर दी. उसने फौरन அப்படின்னா என்னென்னா
ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் இப்படி கொஷின் அதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனேயே அப்பனே தல் கே சபி ஹுதுஹுதோன், அந்த டீம் தல்னா அவங்க டீம் கிட்ட போயிட்டு சபி ஹுதுஹுதோன் மற்ற ஹுதுஹுதோன்கிட்டையும் இக்கிட்டட் அப்படின்னா கேதர் பண்ணிக்கிட்டு பாட்ஷா சுலைமான் கே ஊப்பர் சாயா கருதி, உங்களுக்கு மேலே வந்து அந்த அந்த டீமை கூட்டிகிட்டு வந்து அவங்க அந்த பாட்ஷா சுலைமான் பறந்துட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு மேலே வந்து அவங்க கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் அவருக்கு வந்து ஒரு ஷேடோ கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக. சுலைமான் போலா, அப்புறம் அந்த கிங் சொல்கிறாரு, மேனே கித்தோன் சே பி மதத் மாங்கி தி, நான் வந்து ஈகிள் கிட்ட கூட்டத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், வே மேரி மதத் கர் சக்தே தே, ஆனால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர் உன்ஹோனே மேரி மதத் நஹி கி, அவங்களுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கல. தும் கித்தோன் சி சோட்டி தோ ஹோ, நீங்கள் வந்து அந்த ஈகளை விட சின்ன பறவைங்க தான். பர் சத்துர் அதிக் ஹே, ஆனால் நீங்கள் ரொம்ப கிளவராக இருக்கீங்க. தும் சப்னே மில்லக்கர் மேரி சஹாயத் கி ஹே, ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், மில்கர் என்கிட்டேருந்து சஹாயத்னா ஹெல்ப், என்ன ஹெல்ப் வேணும், உங்களுக்கு வந்து என்ன விஷ் வேணும்னு கேட்குறாரு. தும்சே பகுத் பிரசன்னா ஹூம், ஸோ அதை கேட்ட உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரசன்னா ஹூனா நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்கிறாரு. மே தும்ஹாரி கோயி இச்சா பூரி கருங்கா, உங்களோட ஆசைகள் இச்சானா ஆசைகள் எல்லாத்தையுமே நான் வந்து பூர்த்தி செய்கிறேன், பூரி கருங்கா. பத்தா ஓ தும்ஹாரி கியா, பத்தா ஓ சொல்லுங்க, தும்ஹாரி கியா இச்சா ஹே, உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து முக்கியனே கஹா, அந்த சீஃப் சொல்கிறாரு, அந்த ஹுத்ஹுத்தில் இருக்கக்கூடிய சீஃப் சொல்கிறாரு, மகாராஜா மே அப்னே சபி சாதியோன் சே சால கர்னே கே பாத் அப்னி இச்சா பத்தாவுங்கா. அதுக்கு என்ன சொல்லுது அந்த பறவை சீஃப், என்ன சொல்கிறாருன்னா, மகாராஜா நான் என்னோட சாதியோன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே, சபினா மற்ற எல்லா, சாதியோன்னா ஷாதியோன் இந்த விஷயம் என்ன விஷயம்னு, சாலகனா அட்வைஸ், அவங்களோட அட்வைஸை கர்னே கே பாத் கேட்டுட்டதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து பத்தாவுங்கா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முக்கியனே சாதியோன் சே சாலா, ஸோ அந்த சீஃப் வந்து சாதியோன்னா மற்ற எல்லார்கிட்டையும் விஷஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சே சாலா அப்படின்னா அட்வைஸை கேட்டுட்டு கர்னே கே பாத் கஹா கேட்டுட்டு வந்து சொல்கிறாரு மகாராஜா கிட்ட, அந்த கிங் கிட்ட, மகாராஜ் யஹ வர்தன் திஜியே, எங்களுக்கு ஒரு வரம் தாங்க, தீஜியனா தாங்க, கி ஹமாரே சிற்பர், அதாவது எங்கள் தலைக்கு மேலே ஆட்சே இன்னையிலிருந்து சோனே கி கல்கி நிக்கல்லாயே, சோனேனா கோல்டால் ஆன ஒரு க்ரௌனு, நிக்கல் அதாவது நிக்கல்லாம் வேணும் எங்களுக்கு, கல்கி அப்படின்னா க்ரௌனு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட விஷயம் வந்து கேட்டுட்டாங்க. பாட்ஷாக் ஹன்சே அவுர் போலே, பாட்ஷாக் வந்து சிரிக்கிறாரு, ஹன்சேனா சிரிக்கிறாரு. அவர் அப்புறம் சொல்கிறாரு, முக்கிய சீஃப் இஸ்கா ஃபல் கியா ஹோகா, இதனால் உங்களுக்கு என்ன பயன், ஃபல்னா ஃப்ரூட், இந்த இடத்துல ஃப்ரூட் ஆக்சுவலாக ஃபல்னா, பட் இந்த இடத்துல வந்து என்ன அர்த்தம்னா இதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்ற மாதிரி. யஹ தும்னே சோச் லியே ஹே, நீங்கள் வந்து இதை பற்றி புரிஞ்சு தான் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார், அந்த கிங் வந்து அந்த ஹுத்ஹுத் பறவைகளோட சீஃப் கிட்ட கேட்குறாங்க. முக்கிய போலா, அந்த பறவையோட சீஃப் சொல்கிறாரு, மகாராஜா, ஆமாம் மகாராஜா, மேனே கூபர் பராமர்ஷ் கர்கே எஹ் பர் மாங் ஹே, நான் எங்களோட கூட்டத்தோட மற்றவங்களோட பராமர்ஷ் அப்படின்னா கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் இதை கேட்குறேன், மாங்னா டிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் சொல்கிறார். சுலைமான் நே பிரார்த்தனா சவிகார் கர்லி, ஸோ அவர் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. சபி ஹுத்ஹுதோன் கே சிற்பர், உடனே அந்த மற்ற எல்லா உத்தூத் பறவைகள் மேலேயும் தலைக்கு மேலேயும் சிறுன தலை, சோனே தங்கத்தாலான கல்கி நிக்கல், அந்த தங்கத்தால் ஆனக்கூடிய ஒரு கல்கி, அந்த க்ரௌன் வந்து நிக்கல் ஆகி வந்துடுது. லோகோன் நே சோனே கி கல்கி கோ தேக்கா, ஸோ வந்து மக்கள் எல்லாம் அந்த தங்கத்தாலான க்ரௌனை வச்சுருந்த அந்த பறவையை பார்த்துட்டு தோவே ஹுதூதோன் கே பீச்சே பட்கையே, எல்லாமே அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தீர் சே உன்ஹே மார்க்கர் சோனே இக்கட் கர்னே லகே, ஸோ தீர்னா அந்த அம்பை வச்சு அதை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாவடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எதுக்காக அந்த அப்படின்னா மார்க்குன்னா சாவடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகனா அந்த கோல்டுக்காக. அப்புறம் அதை சாவடிச்சு அது கீழே விழுந்தோடனே அது இக்கட்டேட்னா கேதர் பண்ணுறாங்க. அந்த அந்த கோல்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹுதுஹுதுன்கா வன்ஸ் சமா சமா சமாப்த் ஹோனே பர் ஆகயா. சமாப்த் ஹோனே அப்படின்னா என்னென்னா, அதாவது இந்த அவங்களோட வன்ஸ்னால் அவங்களோட வம்சமே வந்து ஹெண்டுக்கு வந்துடும் போல இருக்குது. தப் முக்கிய முக்கிய கப்ராக்கர்னா அந்த சீஃப் வந்து ரொம்ப பயந்துட்டார். கப்ராக்கர்னா பயந்துட்டாரு. பாட்ஷாஹ் சுலைமான் கே பாஸ் பஹுஞ்சா. பாட்ஷாஹ் சுலைமான் கிட்ட வந்து சேர்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, இசே சோனே கி கல்கி கே காரன் தோ ஹமாரே வன்ஸ் ஹி சமாப்த் ஹோ ஜாயேகா. ஸோ இந்த சோனே இந்த கோல் இருக்கக்கூடிய கல்கி அந்த க்ரௌனில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஹமாரா எங்களோட வம்சமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. சுலைமான் நே கஹா. உடனே அந்த கிங் சொல்கிறாரு, मैंने तो शुरू में ही तुम्हें चेतावनी दी थी. நான் வந்து முதலே சொன்னேன். மே தோ சுருனா பிகினிங்லேயே வந்து நான் தும்ஹே வார்ன் பண்ணேன். சேத்தாவனினா வார்ன் பண்ணேன். ஹேர் ஜா ஓ. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லது ஜா ஓ போங்க. ஆட்சே துமார சிர்கா. இன்னையிலேருந்து உங்கள் தலைக்கு மேலே தாஜ் சோனேக்கா நஹி. இனிமேல் உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரௌன் வந்து தாஜ் அப்படின்னா அந்த கோபுரம், அது வந்து தங்கத்தால் இருக்காது. சுந்தர் பரோன்கா ஹுவா கரேகா. சுந்தர்னா அழகான ஃபெதர்ஸ் இருக்கக்கூடிய இதாக மாறிடும் அந்த க்ரௌன் வந்து. और तभी से हुदहुदन के सिर पर परोन का यह ताज சோபா பா ரஹே. அன்னையிலேருந்து இப்போது அந்த ஹுதுஹுத் பறவைத்தோட தலையில் வந்து பரோன்னா அந்த ஃபெதர்ஸால் ஆனக்கூடிய தாஜ் தான் அந்த இருக்குது. அந்த கிரெஸ்ட் கல்கினா அந்த கிரெஸ்ட் வித் க்ரௌன் வந்து இருக்குது. சபி பா ரஹே. ஸோ சோபா அப்படின்னா ஷோபானா அந்த அழகு பியூட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹுதுஹுத் பறவைக்கு எப்படி இந்த க்ரௌன் வந்துச்சுன்றதை பார்த்தோம். இனிமேல் இந்த ஹுதுஹுத் பறவையோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்ன, அதை பற்றின விஷயங்களை நெக்ஸ்ட் பேஜில் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹுத்ஹுத் ஏக் பஹுத் ஹி சுந்தர் பக்ஷி ஹே. ஹுத்ஹுத்ன்றது ரொம்பவே ஒரு அழகான சுந்தர் பக்ஷினா அழகான பறவை. இஸ்கே ஷரீர் கா சப்சே சுந்தர் மாங் இஸ்கே சிர் கி கல்கி ஹோதி ஹே. அதாவது அதோட பாடி, சரீர் அப்படின்னா பாடி வந்து சப்சே சுந்தர் பாக், அதோட பாடி வந்து சப்சே எல்லா பகுதியும் அழகாக இருக்கும். சுந்தர் பாக்னா பார்ட் எல்லா பகுதிகளும். இஸ்கே சிற்கிகளுக்கு எல்லா பகுதியோட அதோட மேலே இருக்கக்கூடிய அந்த கொண்டை தான் ரொம்ப அழகான வந்து பகுதின்னு சொல்கிறாங்க. வேசே தோ எஹே இசே சமேட்டே ரக்தே ஹே. ஸோ என்ன சொன்னால் வேசே எனிவே தோ எஹே இசே சமேட்டே ரக்தே ஹே. ஆனால் வந்து இது ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கிறதும் அந்த க்ரௌன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பர் ஜெய்சே ஹி கிசி தரக் ஹி ஆவாஜ் ஹோத்தி ஹே. ஆனாலும் ஜெய்சே ஹி கிசி தரக் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆவாஜ் அவர்னா சவுண்டு ஹோத்தி ஹே. அது கொடுக்கக்கூடிய சவுண்டு வந்து எஹ சவுக்கனா ஹோக்கர் பரோன் கோ ஃபேலா லேத்தா ஹே. அது கொடுக்கக்கூடிய சவுண்டை வச்சு சவுக்னா வந்து அலர்ட் பண்ணும். ஹோக்கர் பரோன் கோச் ஃபேலா லேத்தாஹே. அதோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து பறந்துக்கிட்டே விங்ஸை வந்து பரோன்னா விங்ஸை, ஃபேலோனா விரிச்சுக்கிட்டே அலர்ட் சவுண்ட் கொடுக்குமா மற்றவங்களுக்கு. தப் கல்கி தேக்னி. அதோட வந்து கல்கின்னா அதோட மண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிரெஸ்ட் அந்த க்ரௌனை பார்த்தீங்கன்னா மே हु किसी सुंदर पंखी जैसे लगने लगती हैं. इसी गलकी के बारे में तुम्हें अभी एक सुंदर कहानी भी पढ़ी है. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த அழகான கிரெஸ்ட் அந்த வந்து எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியில் படிச்சிங்க. ஹுத்ஹுத் கா சாரா சரீர் ஹுத்ஹுத் கா சாரா சரீர் ரங் பிரங்கா அப்படின்னா என்னென்னா அதோட சரீர் ஃபுல் பாடியும் வந்து சரீர்னா ஃபுல் சாரான ஃபுல் சரீர்னா பாடியும் வந்து ரங் பிரங்கா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சட்கீலா ஹோத்தா சட்டக்கீலா அப்படின்னா என்னென்னா பிரைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்க் அதோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா காலே ஹோத்தே ஹே. அதோட விங்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஜின் பர் மோட்டி சஃபேத், அதாவது ஜின் பர் மோட்டி சஃபேத் தானியான் பனி ஹோத்தி
ஹே. சஃபேத் அப்படின்னா ஒயிட்டு, மோட்டினா பெரிய பெருசாக இருக்கக்கூடிய, சாதியான்னா டாட்ஸு. அதாவது அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா, அந்த விங்ஸில் வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடிய டாட்ஸு தான் சாரியான்னு சொல்கிறாங்க. அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். கர்தன் கா அக்லா, அதாவது நெக் வந்து ஹிஸ்ஸா, அதோட அந்த பார்ட் வந்து எப்படி இருக்கும்னா பாதாமி ரங், பாதாம் கலரில் இருக்கும் அதோட நெக் பகுதி வந்து. சோட்டி பி பாதாமி ரங் ஹி ஹோத்தி ஹே மகர் உஸ்கே சீரே காலே அவுர், அதாவது அதோட சீரே அப்படின்னா தலைப்பகுதி வந்து காலே அவுர் சஃபேத் ஹோத்தி ஹே. அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி பாருங்க, லாஸ்ட் எண்ட் பகுதி பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரியே இருக்கும். சீஞ்ச் பத்லி அப்படின்னா அதோட பீக் வந்து பத்லி ஒல்லியாக இருக்கும், லம்பிலாம் லாங்காக இருக்கும். தத்தா தீக்கி ஹோத்தி ஹே, ரொம்பவே ஷார்ப்பாகவும் இருக்கும். இசி சீச் சே யஹ் ஆசானினா ஈஸியாகவே வந்து ஜமீன் கே, அந்த தரையில் இருக்கக்கூடிய பீத்தர் சீப்பே ஹைடாக இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து உயே கோயி மக்கோட்டேனா அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி, அதாவது ஈஸியாக வந்து அதை தேடி எடுத்துடும். கொய் டூண்ட் அப்படின்னா ஃபைன் பண்ணிடும். நிக்கல்தா ஹே, எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதோட பீக்குக்கு. இஸ்கி சோஞ்ச் நாக்கூன் அப்படின்னா நெயில்ஸ் வந்து காட்னே வாலி, அதோட நெயில்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்கும். நஹ்ரானின்னு கூட அதுக்கு சொல்லுவாங்க. சே பகுத் மில்தே ஹே அவுர் ஷாயத் மேபி இசிலியே, அதனால தான் மேபி இதனால தான் கஹி சே அஜாமின்ற ஒரு பேரும் இருக்குது அதுக்கு. ஏன் அஜாமின் அப்படின்னா, அஜாமின்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர். ஏன்னா அதுவே அதை வந்து அதோட நெயில்ஸை வந்து கட் பண்ணிக்குமா, அதான் நாக்கூன் காட்னே வாலி, நாக்கூன் காட்னேன்னா அதே அதோட நெயில்ஸை வந்து கட் பண்ணிக்கிறனால நஹ்ரானி சே பகுத் மில்தே ஹே. அதனால இதை வந்து ஹஜமீன் அப்படின்ற பேரும் இருக்குது. சிடியான் கே நாம் சே புகார் தேஹேன் அதை கூப்பிடுறாங்க. நாம் சே பி புகார் தேஹேன், ஏன்னா அதுவே அதை க்ளீன் பண்ணிக்கிறனால ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்ற மாதிரி. ஹுத் ஹமாரா தேஷ் கே சபி மாங்கோன் மே பாயே ஜாதே ஹே. இது வந்து எல்லா பகுதி, இந்தியாவோட எல்லா பகுதியிலுமே மாங்கோனா பார்க்க முடியும், போகும். அது வந்து இந்தியாவோட எல்லா பகுதியிலுமே அதை வந்து ஹுதூத் பறவை வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. தும்னே இசே அப்னே கர் கே ஆஸ்பாஸ், அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட அக்கம் பக்கத்தில், ஆஸ்பாஸ்னா அக்கம் பக்கத்தில், அப்னி தீக்கி சீஜ், இந்த ஷார்ப்பான பீக்குடைய ஜமீன் கே கோந்தே ஹுயே அவசிய தேக்கா ஹோகா. ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ப்பான பீக் கொண்ட எந்த ஒரு பறவைனாலுமே நீங்கள் வந்து, அதாவது ஜமீன்னா தரையில் வந்து டிக் பண்ணி சாப்பிடக்கூடிய அவசியம்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உத்து பாருங்கள். போல்தே சமய யஹி 3 பார் ஹுப் சே குச் கஹ்தே ஹே. இந்த பறவைகள் வந்து ஹுக் அப்படின்ற ஒரு சவுண்ட் கொடுக்கும். இசிலியே இசே அங்கிரேஜினா அதனால தான் இதை வந்து இங்கிலீஷில் வந்து ஹூப்பூ அப்படின்ற கூப்பிடுறாங்க. கஹான் ஜஹத்தா ஹே. ஹிந்தி மே இசே ஹுத் கஹ்தே ஹே, ஹிந்தியில் வந்து ஹுத்ன்னு சொல்கிறாங்க. धूप में कीड़ा वर्म्स ढूंढने फाइंड பண்ணி के कारण हमारे देश में कहीं इसे பதுவ்யா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்றாங்க. இது வந்து வேர்ம்ஸ் எல்லாம் தேடி எடுத்து சாப்பிட்றனால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பதுவ்யா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்றாங்க. அவர் சுந்தர்ல கல்கி கி வஜக் சே குச் தேஷோன், அதாவது அது ரொம்ப அழகான க்ரௌன் வச்சுருக்கனால சில பகுதியில், நம்ம தேசோட சில பகுதியில் வந்து மக்கள் வந்து இசே சாக் சுலைமான் கூட புகார்த்தே கூப்பிடவும் செய்கிறாங்க. மாதா ஹுத்குத், அதாவது மாதா ஹுத்குத் அம்மா ஹுத்குத் என்ன பண்ணுன்னா 3 से 10 तक अंडे देती हैं, 3 से 10 முட்டைகள் வரைக்கும் அது போடும். ஜப் தக் பச்சே அண்டே சே பாகர் நஹி நிக்கல் ஜாத்தே, அது அந்த முட்டை வெடிச்சு வெளியே வர வரைக்கும் அந்த அம்மா வந்து வெளியே வராது. வெஹே அண்டே பர் பெய்ட் ரக்தி ஹே, அந்த முட்டை மேலே தான் உட்காந்து அடை காத்துட்ருக்கோம். ஹட்டி நஹி, எங்கேயுமே நவராது, மூவ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நர்வஹின் அப்படின்னா அந்த பாய், அந்த மேல் பேர்டு என்ன பண்ணுன்னா போஜன் லாக்கர், சாப்பாடு தேடி எடுத்துகிட்டு வரும். உசே கீலா ஜாத்தா ஹே, தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் சாப்பிட்றதுக்காக. பர் தோனோன் மே சே கோயி பி கோன்ஸ்லே கி சஃபாயி நஹி கர்த்தா, அதாவது அந்த 2 பேரும், ஆனால் தோனோன்னா 2 பேருமே அவங்களோட கோன்ஸ்லே அப்படின்னா நெஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க, சஃபாயினா க்ளீன் பண்ண மாட்டாங்க. சன்சார் கே விக்கியத் பரிக்ஷியோன் மே, அதாவது இந்த சன்சார், இந்த ரொம்ப ஃபேமஸான சன்சார் இந்த வேர்ல்ட் நேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான பரிக்ஷியோனா அந்த பேர்டு வந்து மேசே ஏக் யஹ் குதுகுது, இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர்டுன்னு சொன்னால் அது ஹுதுஹுதுவும் சொல்லலாம். யஹ் அப்னி சுந்தர்தா, ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. கேலியே தோ மக்சூஸ், அதனால தான் அது அழகாக இருக்கனால தான் அது இவ்வளோ மஸ்ஹூர் அப்படின்னா ஃபேமஸாக இருக்குது. பர் இசே பால்தூ நஹி பனாயா ஜா சக்தா ஹே, இது யாரும் வந்து
பால்த்து அப்படின்னா பெட் அனிமலாக வச்சுருக்க மாட்டாங்க. और ना ही इसका बोली में मिठास नहीं, ना ही इसकी बोली में मिठास है. ஏன்னா இதோட சவுண்டு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்காது. நாஹினா இருக்காது, என்னதுன்னா அதோட பேசுகிற அந்த சவுண்ட் வந்து மிட்டாஸ் நஹி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த உதூத் பறவை பற்றின விஷயங்கள் நீங்கள் நிறையவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.